இப்போ நம்ம பார்க்கிங் மிஷின் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன்னா, இப்போ நம்ம ப்ரோகிராம் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே. இப்போ டி அழுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்பரேட்டர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஆப்பரேட்டர் பாஸ்வேர்ட் என்னன்னா, 6 தடவ 1 அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். லாகின் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ வந்து மறுபடியும் டி பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 3 வீலர் 4 வீலர் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் போட்டிருக்கோம். இப்போ வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ண போறீங்க. வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்றதுக்கு ஷிஃப்ட் பட்டன் அழுத்துறீங்க. இப்போ டிஎன் அப்படி அழுத்துறீங்க. மறுபடியும் ஷிஃப்ட் பட்டன் அழுத்துறீங்க 77. மறுபடியும் ஷிஃப்ட் பட்டன் அழுத்துறீங்க. இப்போ 4878 அப்படின்னு வண்டி நம்பர். ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு நம்ம டைப் பண்ணணும். 77 டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேன்ற ஒரு லெட்டர் வரும். கே டைப் பண்ணிக்கிறீங்க. இதில் தப்பாக டைப் பண்ணீங்கன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு எஃப் பட்டன் அழுத்தினா எரேஸ் ஆகும். ஷிஃப்ட் பட்டன் ஏரோ மார்க் இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் ஏரோ மார்க் அழுத்தினீங்க அப்படின்னா எரேஸ் ஆகிடும். மறுபடியும் எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ணிக்கலாம். 77 ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி கே லெட்டர் டைப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு வெஹிக்கிள் நம்பர் 4878 டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் நம்பர் போட்டே உங்களுக்கு பிரிண்ட்ல வந்துடும். இப்போ அடுத்து இதே வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஸ்லிப் கொடுக்க போகிறோம். அவுட் ஸ்லிப் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த அப் ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, இதை நோ பட்டன் அழுத்திட்டு அப் ஏரோ மார்க் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஸ்லிப் அப்படின்னு நம்பர் கேட்கும். இந்த இன்ஸ்லிப் கொடுக்கும் போது இந்த இடத்துல நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D11 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை பார்த்து நீங்கள் D11 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதே நம்பர் அதே வெஹிக்கிள் உங்களுக்கு அவுட் ஸ்லிப் வந்துடும். இந்த அவுட் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். 3 வீலர் 4 வீலர் வந்திருக்குங்களா, 20 ரூபா அமௌண்ட்டு, மொத்தம் பார்க்கிங் ஹவர்ஸ் 27 செகண்ட் தான் வண்டி உள்ள பார்க் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். கன்ஃபார்ம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அவுட் ஸ்லிப் பிரிண்ட் வந்துடும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கீழே வந்து பேலன்ஸ் அமௌண்ட்னு வந்துடும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இதெல்லாம் கலெக்டர் அமௌண்ட் ஆல்ரெடி 20 ரூபா வாங்கிட்டீங்க, பேலன்ஸ் அமௌண்ட் எதுவுமே கிடையாது. மொத்தம் அமௌண்ட் டோட்டல் 20 ரூபா தான். ஸோ இவ்வளோ தான் சார் இன்ஸ்லிப் அண்ட் அவுட் ஸ்லிப் மிஷின் இவ்வளோ தான். இது நம்ம ரிப்போர்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒய் பட்டன் அழுத்துறீங்க. ஸோ கீழே அம்புகுறி பட்டன் அழுத்துறீங்கன்னா ரிப்போர்ட்னு வரும். எல்லா ஆப்ஷனுக்குமே நோ பட்டன் அழுத்திட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்க்கிங் உங்கள் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் ஒய் பட்டன் அழுத்துறீங்க. ஸோ ரிப்போர்ட்ன்ற ஒரு பட்டனுக்குள்ளே போகிறீங்க. ஆப்ஷன் மாற்றுறீங்க அப்படின்னா ரிப்போர்ட்னு வந்துடும். எஸ் கொடுக்குறீங்க. ஸோ என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இன்ஸ்லிப் ரிப்போர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள் நம்பருமே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் வரும். இப்போ டே வைஸ் ஃபுல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டே வைஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேட்டில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வண்டி இன்ஸ்லிப் போட்டிருக்கோம் வண்டி நம்பர் பேஸ் பண்ணி எல்லா ரிப்போர்ட் நீங்கள் எத்தனை வண்டி உள்ள போட்டிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் வண்டி நம்பரோட நமக்கு பிரிண்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வண்டி நம்பர் வரும். இங்கே நம்ம 55 போட்டிருக்கேன், 24 போட்டிருக்கேன், 25 போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் வண்டி நம்பர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும். நமக்கு இந்த ரிப்போர்ட் தேவைப்படாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய் பட்டனில் போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கிறோம். நமக்கு கன்சால்டேட்டுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்லிப் அண்ட் அவுட் ஸ்லிப் இந்த ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். மொத்தம் எத்தனை வெஹிக்கிள் உள்ள வந்து எத்தனை வெஹிக்கிள் வெளில போயிடுச்சு அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்ஸ்லிப் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே ரிப்போர்ட் வந்துடும். மொத்தம் 2660 ரூபா அமௌண்ட் கலெக்ஷன் இருக்குது. அது அவுட் ஸ்லிப் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட் ஸ்லிப் உங்களுக்கு வந்துடும். எத்தனை வண்டி வெளியில் போயிருக்கு அப்படின்றதோட உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். மொத்தம் 3 வண்டி வெளில போயிருக்கு. 4 வீலர் 3 வீலர் வந்து மந்த்லி பாஸ் 1 தான் வெளில போயிருக்கு. ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன்.